பிக் பாஸ் அன்சீன் ப்ரோமோல உச்சகட்ட பரபரப்பு. இல்ல எஃப்ஜே மற்றும் கமருதீன் இடையே ஒரு பயங்கரமான மோதல். அதுல கமருதீன் ஏறிக்கிட்டு வந்து அப்படியே எஃப்ஜே கூட வந்து க்ளோஸ் அப்ல மூஞ்சும் ஒட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி ஒரு சீனு. இதுல வீக்கெண்டு கன்ஃபார்ம் கமருதீன் சோழி முடிச்சு விட்டு வீட்டுக்கு அனுப்ப போறாங்க போங்கப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு மெய்ப்பட கண்பட தெரியுது. ஓட்டிங் ஸ்டாட்ஸும் அதுதான் எனக்கு சொல்லுது. அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பரு கமருதீன், யாரை நம்பி போனியோ அவங்க உன்னை தரமா சூப்பரா வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். அப்படி என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்றத கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக்கும் பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். சோ இது ஒரு கேஸ் நடக்குது. இப்ப லைவ்ல அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது தீவிரமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமித் எவி முட்டு கொடுக்குறாரு. அங்க ரோஸ்ட் மேல கவுண்டர் போட்டு அமித்தை காலி பண்ணிட்டு இருக்காங்க. அமித் அண்ட் பார்வதி கவுண்டர் காலி பண்றாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா அங்க ஒரு வாதம் வருது போல. சோ இந்த கேஸ் முடிச்ச உடனே தோத்துட்டு இருக்காங்க. அதுல எஃப்ஜே வந்து ஏதோ ஒரு கேள்வியோ நம்ம பேசிட்டு இருக்கான். சோ கமருதீன் பாரு மட்டும் பேசின மாதிரி கேக்குறீங்க அப்படின்னா மாதிரி கேக்குறாங்க. எப்படி கமருதீனும் பாரு பேசினா மட்டும் கேக்குறீங்க அப்படின்னா மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேக்குறாங்க அப்படின்றத எஃப்ஜே சொல்றான். உடனே கமருதீன் என்ன சொல்றான், அதனால நாங்க பண்ணதால நீங்க எங்க மேல பிளேம போட்டுறாதீங்க. சோ நாங்க 2 பேர் தான் பண்ணியிருக்கோன்ற மாதிரி எங்க மேல பிளேம போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. கமருதீனோட பாயிண்ட் என்னன்னா, நீங்களும் தான் பண்ணியிருக்கீங்க, நாங்க மட்டும் பண்ண மாதிரி பேசாதீங்க, நீங்களும் ஒழுங்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க கமருதீன். இதுல யார் அதிகமாரி பண்ணியிருக்காங்கன்றதான் பாயிண்ட். அவங்க பண்ணியிருக்காங்கப்பா, வார்னிங் கொடுத்துருக்காங்கப்பா, முடிஞ்சு போச்சுப்பா அதோட கேஸு. ஸோ ஒரு தப்பு பண்ணாங்க, அதுக்கு வந்து வார்னிங் கொடுத்தாங்க, அதை ரிப்பீட் பண்ணல. நீங்க என்ன பண்றீங்க, ரிப்பீட்டட் பனிஷ்மெண்ட்ல இருந்துகிட்டே இன்னும் அந்த தப்பு தானே பண்ணிருக்கீங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது சைகையிலையும் பிளேட்ல எழுதுவதும் இன்னும் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அதைத்தான் அவன் சொல்றான். அதுல என்ன சொல்றான், நீங்க பேசுறது பிக் பாஸ் சொல்றதால நாங்க கேட்கறோன்ற மாதிரி சொன்னோன்னே பிளேம் பண்ண முடியாதுன்றான். கேட்பான், அத்தனை வாட்டி பண்ணிருக்க நீ அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்றான். எப்படி பிளேம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கமருதீன் சொன்னப்ப, அத்தனை வாட்டி நீ பண்ணிருக்கடா, பண்ணாமலாம் இல்ல, அத்தனை வாட்டி நீ பண்ணிருக்க தானே போது உண்மைதானே, அத்தனை வாட்டி நீ பண்ணதால தானே கேட்கறாங்க. ஒரு வாட்டி பிக் பாஸ் வார்னிங் சொன்னப்ப அப்படியே மைக்க போட்டு யாரை முட்டாளாக்கிற டைப் பண்றீங்கன்னு பார்வதி கிட்ட கேட்டார்ல, அப்ப அதோட மூடிக்கிட்டு கம்முன்னு போக வேண்டியது தானே. அப்ப போலயே திரும்ப வந்து நீங்க பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஏன் இப்ப கூட பண்ணிட்டு தானேங்க சார் இருக்கீங்க. அப்படியே வந்து பண்ணாத மாதிரியே அப்படியே நியாய தர்மர் மாதிரி வந்து பேசுவார் கமருதீன். தர்ம ராசா இல்ல அவரு வந்து பேசுவார். அடுத்து உடனே நீ யாரா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ யாரா என்ன கேட்கறது. ஆமாடா அவனுக்கு பிரச்சனைன்றதான் கேட்பான். அதை எப்படி நீ எஃப்ஜேவை பார்த்து நீ கேட்க முடியாதுன்னு ரைட்ஸ். அவன் முட்டை போயிருக்குது, அவன் பால் போயிருக்கு, அவன் காஃபி போயிருக்கு, அவன் கேட்க செய்வான். யாரால, உங்களால, வேற யாரும் போல இல்ல, உங்களால தானே போயிருக்கு. அவன் கேட்க செய்வான். நீ யாருன்னு கேட்ப. முதல்ல நீ யாரு நீன்னு கேட்கறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா கமருதீன்? சோ நீ மட்டும் 10 மாசம் பெத்து வளர்த்தானு கேட்டியே, அப்ப உனக்கு நீ யாரா, நீ யாருக்கு அவங்களை கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கா? நீ யாரு ஃபர்ஸ்ட் நீ அப்போ நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம், கேட்கலாம். அடுத்தவங்க வந்து உன்னை கேட்டா உங்களால பொறுத்துக்க முடியாதா? புரியல. சோ இவருக்கு மட்டும் ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? இட் இஸ் நாட் அக்செப்டபிள் மக்களே. டோட்டலி ராங். சோ நீ யாரு அப்படின்றத கேட்க கூடாது. அவன் பாதிக்கப்பட்ட நபர். எஃப்ஜேன்றது ஒரு விக்டிம் தான் அந்த இடத்துல. உங்களாலதான் பாதிப்பட்டிருக்கு. அவன் கேட்கறதுக்கான ரைட்ஸ் 100% இருக்குப்பா, 100% இருக்கு. உடனே திரும்ப எஃப்ஜே கேட்கிறான், நீ யாரு என்ன கேட்கறதுக்கு? எப்படி நீ ஃபர்ஸ்ட் கேட்பியான்னு கேட்டவர், நீ யாரு என்ன கேட்கறதுக்கு? அதே பாயிண்ட் திரும்ப அடிக்கிறான். நீ சொன்ன பாயிண்ட் தான் திரும்ப அடிக்கிறான். தப்பே கிடையாது. நீ என்ன சொன்ன, நான் உன்னை சொல்லுவேன், இப்ப என்ன அப்படின்ற மாதிரி அடிச்ச விதம் செமையா இருந்துச்சு எனக்கு. ஓகே, நீ அதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுன்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. நீ அதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுன்றது சொல்றாருல. நான் என்ன சொல்றேன்னா, அதை பண்ணியிருக்கான் எஃப்ஜே, பண்ணாமலாம் எஃப்ஜேவும் பேசியிருக்கான். ஆனா எஃப்ஜே பேசும்போது வார்னிங் கொடுத்த அப்புறம் அதை திரும்ப நடக்குதா அப்படின்ற கேள்விதான் முக்கியம். அவன் பண்ணியிருக்கான், தப்ப திருத்திக்கிட்டான். நீங்க பண்ணிட்டே இன்னும் தப்ப திருந்தாம இருக்கீங்க. தட் இஸ் த டிஃபரன்ஸ். சோ அவன் கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. பாதிக்கப்பட்ட நரவில் இருந்து அவன் கேட்பான். நீ தகுதி கிடையாது, இது கிடையாதுன்னு பேசக்கூடாது. காலையே அப்படிதான் வந்து அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அரோராவை பத்தி பேசுறாரு. இப்ப இந்த இடத்துலயும் வந்து தகுதியை பத்தி பேசுறாரு. அவருக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா தகுதியை பத்தி பேசுறதுக்கு? கேட்டா இந்த தகுதி இல்லை, அதை பேசவே கூடாதுன்னு தானே சொன்னாங்க. இப்ப என்னத்த வந்து பேசுறாரு? சோ அவருக்கு ரைட்ஸ் கிடையாது, முதல்ல தகுதி கிடையாது, பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு கமருதீனுக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. முதல்ல கமருதீன் அன்னைக்கு அந்த கை ஓங்கன அப்பயே வீட்டை விட்டு வெளியே அமைச்சு காடை கொடுத்து வெளியே அமைச்சிருந்தா இவ்வளவு நடக்காது. இல்ல பாவம் புள்ள பசிக்குது, கோவத்துல பேசுறாரு, இதுல பேசுறாருன்னு விட்டு வச்சதுதான் பெரிய தப்பு. அடுத்து இருக்கட்டும் சொல்லு. எப்படி ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டான், இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எப்படி எஃப்ஜே இருக்கட்டும் சொல்லுன்ற மாதிரி அழகா பேசுறான். சொல்லுன்னும் போது சொல்லுன்னா என்னடா, சொல்லுடானா என்ன அப்படின்ற மாதிரி வந்து நேரம் க்ளோஸ் அப் சீன் வருது. 2 பேரும் மூஞ்சு, அதுல குறிப்பா 2 பேரும் மூஞ்சும் மாத்தி உரசிக்குது.
உடனே பார்வதி ஐயோ கமு பேபி 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 அப்படின்ற மாதிரி வராங்க. அந்த பேபியை வந்து பேபியை காப்பாற்றணும்ல, அங்கிருந்து கிச்சன்ல வந்து பேபியை பிடிச்சி இழுத்து தள்ளி விடுறாங்க, தள்ளி இழுறாங்க. உடனே என்ன 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 மாத்தி மாத்தி என்ன 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 அப்படின்ற மாதிரி போகுது. இவர் என்னன்னு கேட்கும்போது என்ன அப்படின்ற மாதிரி கமர்தீன் கேட்கும்போது உடனே எஃப்ஜே என்னன்றான், திரும்ப அவர் என்ன, திரும்ப என்ன, மாத்தி மாத்தி என்ன 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 அப்படின்னு போயிட்டு ஒரு பாயிண்ட் மேல கமர்தீன் வயலுது, சீனை போடுறியா அப்படின்னு. சீனை போடல சார், நியாயத்தை கேட்கறான். சீனை போடல, நியாயத்தை கேட்கல. அதுல அவன் அப்படியும் கமர்தீன் அசால்ட்டா சொல்றான் எஃப்ஜே, ஆமா என்னப்போ, ஆமா என்னப்போ, ஆமான்றான். காண்டா வராரு எஃப்ஜே, சீனை போடுறேன் நீ, ஆமா என்னப்போ, என்ன பண்ணுவேன் இப்ப, ஆமா சீனை தான் போடுறேன் இப்போ, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஓபனா அடிக்கிறான் எஃப்ஜே. ஒரு பக்கம் என்ன பண்றதுனே தெரியாம ஒரு பாயிண்ட்ல வந்து ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள், பீப், மூடு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை, அது மூடுன்றது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படி 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 அப்படின்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் வருது. அத்தனை பீப் போடுறாங்க. அதை கமருதீன் பேசினதை காட்டவே இல்லை. இதுல எஃப்ஜே எந்த கெட்ட வார்த்தையும் பேசல போல. கமருதீன் அவ்வளவு கெட்ட வார்த்தைகளும் அவ்வளவு வார்த்தைகளும் பேசியிருக்காரு. அத்தனை பீப் போட்டிருக்காங்க. அதுலயே தெரிஞ்சுக்கணும் கண்ட்ரோலை மீறி போனது தப்பு. நீங்க தப்பு பண்றது தப்ப கேள்வி கேட்டா நீங்க அடுத்தவங்களை குற்றம் சாட்டுவீங்களான்னு எனக்கு தெரியல. இது ஒண்ணு. அடுத்து உடனே சொல்றாங்க எம்ஜி, அவர் என்ன பண்றான்னு பார்க்கலாம் விடுங்க. ஒரு பக்கம் தடுக்கிறாங்க, கேப்டன் வினோத்லாம் வந்து அவனை தடுக்கிறாங்க. என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் விடுங்க விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. விட சொன்னாலுமே அவர் என்ன பண்றாரு, அவரை வந்து பேசிட்டே இருக்காரு. உடனே நீ என்ன பண்ணுவ, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், நீ என்ன எப்பா நீ தான்ப்பா வந்து சீனை போடுறியா இதெல்லாம் போடுறியான்னு கேட்டான். அவன் கம்முன்னு தான் பேசிட்டு இருந்தான். இதுல நீ என்ன பண்ணுவன்ற மாதிரி ஏன் கேட்கிற. உடனே எஃப்ஜே ஒரே பாயிண்ட்ல அடிச்சிட்டான், பாரு இல்லைன்னா உன்னால பேசவே முடியாதா, நீ டம்மி பீஸ் கிளம்பு, பாரு இல்லைன்னா நீ டம்மி பீஸ் கத்தி தான் சீனா போறன்ற மாதிரி முடிச்சு விட்டான். பாயிண்ட் பேச சொல்லுங்க கமருதீனை, ஒரே ஒரு பாயிண்ட் சுய சிந்தனையோட சுயமாக பாயிண்ட் பேச சொல்லுங்களேன் கமருதீனை. வரவே வராது. அவர் யாராவது ஒருத்தர் ஸ்டேஜ்ல பேசியிருப்பாங்க, அடுத்தவங்க பேசுற கான்வர்சேஷன் எடுத்துன்னு வந்தா முக்காவாசி டைம் பேசியிருக்காரு தவிர்த்து இந்த ஓவரால் ஜானில கமருதீனுக்கு வந்து பேச தெரியாது அப்படின்றது உண்மை. அந்த பாயிண்ட் கூட சுயமா யோசிச்சு பாருன்னா அதுல ஒரு 30-40% யோசிப்பார். மிச்சம் 60% அடுத்தவனோட கருத்து எடுத்துன்னு தான் பேசுவார். அந்த நிலைமைக்கு தான் அவருக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றதான் பாயிண்ட். இதுல வந்து துள்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, பிஹேவியர், அதுல போன வாரமே விஜேஎஸ் கண்டிச்சிருக்கணும். சூப்பரா விளையாடுறீங்க கமருதீன், பயங்கரமா விளையாடுறீங்க கமருதீன் சொல்லி தட்டி கொடுத்துட்டு போனார்ல ஹோஸ்ட். அதான் சூப்பரா விளையாடுறாரு, பயங்கரமா விளையாடுறாரு, வேற மாதிரி விளையாடுறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்குதுன்றதான் நான் பாக்குறேன். சோ ஒரு பொண்ணை பார்த்து அவர் அப்பயே சாப்பாடு தான் சாப்பிட்றியா வேற யாராவது சாப்பிட்டியான்றது பெரிய அஃபென்ஸ், அப்பயே கேட்கல. பிஞ்சிடும்ன்றதும் அஃபென்ஸ், அதையும் பெருசா கேட்கல. ஆனா இந்த வாரம் கேட்காமலாம் விடக்கூடாது. கேட்கலன்னா விஜேஎஸ் கேட்பாங்க எல்லாரும் போட்டு. இந்த மாதிரி ஒருத்தன் ரூடாவும் கேவலத்தனமாவும் எல்லார பத்தியும் பேசிட்டு இருக்கான், அவனை கேட்காம நீங்க கடந்து போறீங்க, இது என்னது இது அப்படின்றதுதான். இவ்வளவு நாள் கமருதீன் வீட்டுக்குள்ள இருந்ததே பெரிய தப்பு. அதுல வந்து இதையே நியாயப்படுத்தினாருன்னு வச்சுங்க. ஹோஸ்ட் சூப்பரான ஹோஸ்ட், அதான் நான் சொன்னேன் போன வீடியோல. அந்த பக்கத்துல 2 பேர் கூட நின்னீங்களே, அதுக்கு முதல்ல வளர்த்துக்குங்க சார். அதுக்கு நீங்க பிக் பாஸோட எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்குங்க. வளர்த்தா மட்டுமே அவ்வளவு தூரம் வர முடியும். வளர்க்காம நீங்க அவங்க பக்கத்துல போய் நிக்கிறதே எனக்கு கரெக்டா படல அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கல. இது வரைக்கும் 2 சீசன்லயும் நீங்க நடந்துக்கலன்றது நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்வேன் அப்படின்றத சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். பாய் கைஸ்.